Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. அம்மா பாத்தியா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன, அதுக்குள்ள மணி அடிக்குது. அம்மா, கதிரேசன் அங்கிள். ஏய், ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்னம்மா, என்ன நடக்குது வீட்ல? எப்படி இருக்கிறான் என் மாப்பிள்ள? வீட்ல ஒரு மயான அமைதி இருக்குமே. ஒரே நாள்லயே என்னென்னமோ பயங்கரமா வேலை செஞ்சுட்டீங்க போங்க. மாமா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. அந்த மல்லி இருக்காளே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரா. ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில சோகமா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அப்படியே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நமக்கு வேண்டாதவங்க சோகமா இருந்தா நம்ம மனசு சும்மா சந்தோஷத்துல அப்படியே ஊஞ்சல் கட்டி ஆடுது. அதெல்லாம் செம்ம ஃபீலிங் அங்கிள். என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா உன் மாமனை நான் விட்டுற மாட்டேமா. என் பொண்ணை பிரிஞ்சு நான் பட்ட அத்தனை வேதனையையும் அவனும் அனுபவிக்கணும். என் பேத்தியை பார்க்க விடாம எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான், அத்தனையும் ஒவ்வொன்னா நான் அவனுக்கு திருப்பி செய்வேன். இங்க பாருங்க மாமா, ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. உங்க பேத்தி உங்க கைக்கு வரப்போறா, அதோட நீங்க விட்டுருங்க. உங்களோட நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சது நீங்க என் தம்பிய பழி வாங்கறதுக்காக கிடையாது. மல்லிய இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு ஏன் பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அதனால நீங்க அவளை பழி வாங்குறதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. இவள்கள்ட்ட இந்த விஷயத்தை பேசியிருக்க கூடாது, மறந்துட்டு பேசிட்டேனே. சாரிம்மா. நாம கண்ட்ரோலா இருந்தாலும் நம்ம வாய் கண்ட்ரோலா இருக்க மாட்டேங்குதுமா. எப்போதும் பேசுற மாதிரி பேசிட்டேன். என் பேத்தி என் கைக்கு வர போறா, அதுக்கப்புறம் உங்க தம்பியை பழி வாங்கி எனக்கு என்ன ஆக போகுதுமா? ரஞ்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஓ மாமனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. எனிவே அங்கிள், தேங்க் யூ so much. அப்புறம் நீங்க வரப்போ ஒயிட் சாக்லேட்ஸ், டெடி பியர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. வெண்பா எப்படியும் அடம்பிடிப்பா. இதெல்லாம் காட்டினா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. தேங்க்யூமா. வேற அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நிசாவுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிவிடு. வரும்போது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறோம். ஷியோர் அங்கிள், கண்டிப்பா. சரிம்மா, வைக்கிறேன். ஓகே அங்கிள், பாய். அம்மா, வெண்பானா மாமாவுக்கு உயிர் தானே? ஆமா, அதுல என்னடி டவுட்? கேவலம் இந்த மல்லிக்காக வெண்பாவைய விட்டு கொடுக்க தயாராயிட்டாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்லி அவரோட மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். அத நினைச்சாதாமா எனக்கு நெஞ்செல்லாம் ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாண்டி. ஆனா ஒண்ணு, அந்த வெண்பா போய் தொலைஞ்சிட்டான்னா இங்க அந்த மல்லிக்கு வேலையே இல்ல. வெண்பா அவங்க தாத்தாவோட சந்தோஷமா இருப்பா, நீ உன் மாமாவோட சந்தோஷமா இரு. இல்லம்மா, நீ அத அப்படி பாக்குற, ஆனா நான் அத அப்படி பாக்கல. என்ன? என்னதான் வெண்பா அந்த வீட்ல இருந்தாலும் மல்லி இங்க இல்லனா கூட நிச்சயமா மாமா மனசுல அந்த மல்லி மட்டும்தான் இருப்பா. அதெல்லாம் மீறி இனிமே நான் மாமாவோட மனசுல இடம் பிடிக்கணும். அதுதான் என்னோட வேலையா இருக்கும். இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு டாடா? உடம்பு சரியில்லையா? இல்லடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. காய்ச்சல் இல்லையே, டயர்டா இருக்க டாடா? சரி சாப்பிட வாங்க. இல்ல, நீ போய் சாப்பிட்டு சொல்லலாம். டாடா, எப்ப நான் உங்களை விட்டு சாப்பிட்டிருக்கேன்? இப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? இனிமே நீங்க வெளியூர் போனா கூட எங்க கூட சாப்பிட வந்துடணும், சரியா?
சிரிங்க டாடா, உங்க வெண்பாக்காகவாவது சிரிங்க. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneer Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneer only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.